பெயர் வாலி. சூரியனுக்கும் அருணனுக்கும் பிறந்தவன் என்னுடைய தம்பி சுக்கிரியன். நாங்கள் இருவரும் சிறு குழந்தைகளாக இருக்கும் போது எங்களை எடுத்து வளர்த்தது மதங்கம்மா முனிவர் எடுத்து வளர்த்தார். அப்படி இருக்கும் போது சின்ன சிறிய வயதிலே வளர்ந்து ஆளாகி வில்வித்தை யானையேற்றம் தடுத்து கொண்டு எங்களை வாழாய் கொண்டார். ஏ அறிவே வாலி. ஆமா மறந்துட்டா வாலி குரங்கு. ஆமா ஆமா ஒரு நாட்டுக்கு மன்னனாக வேண்டும் என்றால் ஒரு நாட்டுக்கு மன்னன் எப்படி இருக்க வேண்டும்? முதல்ல ஆண்டவனை வணங்க வேண்டும். இரண்டு நமக்கு தேவைப்பட்ட பொருள்களை சேகரிக்க வேண்டும். நமக்கு வேண்டிய பொருளை சேகரிக்க. மூன்று மூர்த்தியை வணங்க வேண்டும். நான்கு புனர்பூஜ லக்னத்தை கண்டறியல் வேண்டும். ஐந்து சித்தி முத்தி காமி என்ற ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும். ஆறு இலக்கணம் இலக்கியம் இதிகாசம் என்று சொல்லப்பட்ட 6 நூல்களையும் சிக்கர வாசிக்க வேண்டும். 7 கடல்களையும் சுற்றி வரும். 8 அஸ்தம் என்றால் 8 திக்கில சென்று இறைவனை வணங்குதல் வேண்டும். 9 பார்த்தா 9 கூட அவங்களுக்கு பேர் அருமையான பேர். ராகு கேது புதன் சுக்கிரன் அங்கீகாரம் சூரியன் சந்திரன் சனி செவ்வாய் என்று சொல்லப்பட்டு 9 நவகிரகங்களை அமைக்க வேண்டும். காலையில போய் 9 நவகிரகம் பார்த்து வா. காலையில 10 என்ன தெரியும்? 10 அவதாரம். 10 அவதாரத்தை கண்டறிய வேண்டும். 11 தசைவார் பொருள்னா என்ன? தசைவார் பொருள்னா ஒரு மனிதனுக்கு கை கால் கண் மூக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும். 12 கங்கை யமுனை கோதாவரி என்று சொல்லப்பட்ட 12 நதிகளும் பாய்ந்திருக்க வேண்டும். ஒரு நாட்டு மன்னனுக்கு ஆக வேண்டும் என்றால் 13 என்ன தெரியுமா? அஸ்தம் என்றால் கரம். அந்த அஸ்தம் என்ற கரத்திலே செங்கோலை தாங்கி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மை நல்லொழுக்கம் மனப்பான்மை அத்தனையும் தெரிந்த
பிறந்தவன் தான் ஒரு நாட்டுக்கு மன்னனாக வேண்டும். மன்னனாக முடியும். அப்பேற்பட்ட கிஷ்கிந்த நாட்டுக்கு மன்னனாக வாழ்ந்து வருகிறேன். டேய், ஒரு காலத்திலே ஆமா. அதிக்கு பிறந்தவர்கள் யாரு? யாரு? அதி திதின்னா உனக்கு தெரியுமா? அதி திதி. அதிக்கு பிறந்த ஒரு 66 கோடி அரக்கர்கள். அரக்கர்கள். திதிக்கு பிறந்தவர் தேவர்கள். அவர் யாரு? 33 கோடி. 66 கோடி அரக்கர்களுக்கும் 33 கோடி தேவர்களுக்கும் பலம் எப்படி வரும்? 66 கோடி 33 கோடி. அவங்க இருவரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசிகி என்ற பாம்பை வலிக்கையராக கொண்டு அமிர்தம் கடைய ஆரம்பித்தார்கள். அசுரர்களும் பலம் உயர்ந்து விட்டது, தேவர்கள் பலம் குறைந்து விட்டது. அதனால் வாலி என்று குரல் கொடுத்தார்கள். வாலி என்று குரல் கொடுத்தார்கள். சென்று அப்ப என்ன செய்யுமா? அவர் ஒரு புறமும் நாங்கள் தேவர்கள் ஒரு புறம் வலித்தோம். அந்த நேரத்தில் அமிர்தம் கிடைத்தது. அந்த அமிர்தத்தில் பிறந்தவர்கள் முதல் லட்சுமி, இரண்டாவது சரஸ்வதி, மூன்றாவது தாரகி, இரண்டாவது உரிமை என்று 4 பெண் குழந்தைகள். அப்படி என்றால் அந்த லட்சுமி ஸ்ரீமன் நாராயணனுக்கு கொடுத்தார்கள். எந்த நாராயணா? அது நாராயண, பக்கத்து வீட்டு நாராயண. ஏண்டா பக்கத்து வீட்டு நாராயணனுக்கா? வண்டியில வர சொல்ல புளியா மரத்தன மேலாத்த பார்த்து வரணும். வண்டியில வர சொல்ல எப்படி வரணும்? உசாரா பார்த்து மெதுவா வந்தேன். ஒரு பழத்துல விட்டு அப்படி எதிரி போகுது. திறமைக்கும் வயசுக்கும் வண்டி ஓட்டவே கூடாது. கொஞ்சம் ரிப்பேர் தான் ஓட்ட விட்டு உத்தரவு இருக்கு வந்து வேலை வந்து சரி சுட்டா சரியா போடும். காலையில் வாங்குற சம்பளம் சரியா போடுமா? சரியா போடும். டேய், அப்படி இருக்கும்போது லட்சுமி ஸ்ரீமன் நாராயணனுக்கு கொடுத்தார்கள். சரஸ்வதி பிரம்மாவுக்கு கொடுத்தார்கள். தாரையை எனக்கு கொடுத்தார்கள். உரிமையை என்னுடைய தம்பி சுக்ரீவனுக்கு கொடுத்தார்கள். நாங்கள் இருவரும் ஆனந்தத்தோடு இந்த கிஷ்கிந்த நாட்டை ஆண்டு வருகிறோம். அப்படி என்றால் கிஷ்கிந்தை ஆடுகிற வாலி, கிஷ்கிந்தை ஆடுகிற வாலி. வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய மனைவி யாரு? தாரை. நான் அடுத்ததாக
தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்று முத்தக்கு வித்தாகி முதல் தமிழா சங்க தமிழ் படித்து ஆன்றோரும் சான்றோரும் அழைத்து தாய்த்திரு தமிழ்நாடு இல்லை என்று சொல்லாமல் வந்தவருக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த வல்லகுணந்த பொன்னாடு கற்பை சிறந்த கண்ணகி உலகம் போற்ற உத்தமி போர் போற்றம் பத்திரிகள் வாழக்கூடிய தாரே என்ற பெயரோடு சிறப்போடு வாழ்ந்திருக்கின்றோம். இருந்தாலும் அனுதினமும் மலர்களை பறித்து மாலையாக கொடுத்துக் கொண்டு ஆரமாக எடுத்து சுவாமிகளை சந்திப்பது வழக்கம். அருகில் இருக்கக்கூடிய அறிவை காணவல்ல ஜானகி தேவி ராமனை தேவி எண்ணம் போல் நீ வாழ்க்கை அமைய வேண்டாம். சரி, அது போகட்டும். அனுதம் நந்தவனை சென்று மலர்களை பறித்து மாலையாகத்தான் தூடிக்கொண்டு சுவாமிகளை சென்று பார்ப்பது வழக்கம். எப்படி செல்லணும்? எப்படி செல்ல வேண்டும்? பார்த்தாயா ஓடுவதும் மயில்கள் துள்ளி என்னது பார்த்தா எனக்கு சம்பாதி அழகாக சீக்கிரம் அழைத்து வர என்ன ஒரு வேறு
நீடூடி வாழ்க வேண்டும் என்ற மனமாற வாழ்த்துகிறேன் கண்ணே, வாழ்த்துகிறேன் கண்ணே. சுவாமி, இந்த கிறிஸ்துவ நாட்டிலே வாலி என்று பெயர்படுத்தி நீதியோடும் நேர்மையோடும் மக்கள் ஆதரவோடும் அரசாட்சி செய்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது கண்ணே, கனிந்தாடும் தலைமா அம்மனே
எனக்காக ஒரே ஒரு மகன் அகுதன் இருக்கின்றான், என்னுடைய தம்பி சுக்கிரவன் இருக்கின்றான். இருந்தாலும் என்னை அழைத்த காரணம் சில வரங்களை பெற்று வர வேண்டும். முக்கன் படத்தை ஈசனை கோரி தவம் இருந்து வரத்தை பெற்று வரப்போகிறேன். அதற்காக என்னுடைய கரத்தில் பால் கொடுத்து மாலையிட்டு சென்று வா அத்தான் என்று கூற வேண்டும் என்று தான் உன்னை அழைத்தேன். ஆதி கைலேந்திரி வாசன் என்று சொல்லக்கூடிய கருணாகரன், பரசீலன், பசுபதன் என்று சொல்லக்கூடிய ஆதி சிவனை கோரி நீங்கள் தவம் இருக்க போகிறேன். ஆனால் இதுவும் எனக்கு புரியவில்லை. என்னை அழைத்ததின் காரணம் உண்மையாகவா? உண்மைதான், இதுதான். ஆமா. அழைத்த காரணம் சொல்லுவாய். ஜீவராசிகள் படியலக்கும் பரவன் இருக்கின்றானே, அவனை கோரி தபம் இருக்க போகிறேன். அதற்காக தான் உங்களை விடை பெற்று செல்லலாம் என்று ஓடி வந்தேன். இதனால் உலகத்தில் இதனால் வரையிலும் யாருக்கும் இல்லாத வலிமை உங்களை வந்து சேர வேண்டும். ஆதி சிவன் அவனை கோரி தவம் தன்னை செய்து பெற்றுவிட்டால் அத்தனை வலிமையும் உங்களை விடை கொடுத்து அனுப்ப வேண்டும். அப்படித்தானே பாருங்க. இதுதான் வருதலம் யாரும் செய்யாத தவ வலிமையால் கண்ணே, அந்த முக்கன் படத்தை ஈசனை கோரி தவம் இருந்து வரத்தை பெற்று வரக்கு முன்னே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமது இல்லத்திலே உமா மகேஸ்வரி தாயை வணங்கும். அப்படியே ஆகட்டும். நீங்கள் கூறியது போல சிவனை கோரி நீங்கள் தவத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அவர் இடர்பாகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை கோரி நாம் தவம் இருக்க வேண்டும். சீரம் சிறப்பான முறையில் நான் தவத்திற்கு ஏற்பாடு செய்கின்றேன். நீங்கள் சென்று வரம் பெற்றுக் கொண்டு வாருங்கள். சென்று வாருங்கள்.